இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இனி உங்க வாழ்க்கையில தடைகளும் இல்லை, தாமதங்களும் இல்லை, காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆண்டவர் அதை உங்களுக்கு தீவிரமாய் ஆண்டவர் நடத்தி வைக்க போகிறார். நீங்கள் எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எது நடக்க வேண்டும் என்று விருப்பமாயிருக்கிறீர்களோ, எதற்காக தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எது நிமித்தம் நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, அதை அவர் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். இன்னைக்கு எத்தனை மனிதருடைய கேள்விகள் உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கலாம். ஏன் உனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை? ஏன் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை? ஏன் உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஏன் நீ தோற்று போய் நிற்கிறாய்? இப்படி அநேக வார்த்தைகள் உங்களை குழப்பி இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்க இருதயத்தை உடைத்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு அந்த காரியத்தை தீவிரமா நடப்பிக்க போறேன். உன்னை நான் கைவிட மாட்டேன். எதற்கெல்லாம் நீங்க காத்திருக்கிறீங்களோ, எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே முறையிட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அதை நான் தீவிரமாய் நடத்தி வைக்க போகிறேன். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்களுக்கு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை ஏற்ற காலத்துல, ஏற்ற சமயத்துல, ஏற்ற நேரத்துல, ஏற்ற வேளையில அதை நிறைவேற்றி முடிக்க போகிறார். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய மன பாரங்கள், உங்களுடைய கண்ணீர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். இது இனி எனக்கு நடக்காது என்று எத்தனை நாட்கள் நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள், எத்தனை நாட்கள் புலம்பி இருப்பீர்கள், எத்தனை நாட்கள் அதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கலங்கி போயிருப்பீர்கள். இன்றைக்கு அதற்கெல்லாம் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை தீவிரமாய் ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், உடைய பிள்ளைகள் ஆண்டவர் எத்தனை காரியங்களுக்காக காத்திருக்கிறாங்கப்பா. எத்தனை காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் தடைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், மனித போராட்டங்களும் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிற இந்த நாளில் அவைகளை எல்லாம் முறியடித்து உடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.